கோவில் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் நிறைய விஷயம் எங்களுக்கு மனம் நிறைய கவலையாக இருக்குது. நாங்கள் கடந்த 30 வருடமாக அரசாங்கத்துக்கிட்டையும் சரி, மாவட்ட நிர்வாகத்துக்கிட்டையும் சரி, பல்வேறு கோரிக்கைகளை இந்த கோயில் சார்பாக கொடுத்துட்ருக்கோம். கூத்தாண்டவர் கோவில் சார்பாக இதுவரைக்கும் எதுவுமே நிறைவேற்றப்படலைங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருது. ஏன்னா ஒரு முறையான ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை, ஒரு குளிக்கிற இடம் இல்லை, ஒரு துணி மாற்றுவதற்கான இடம் இல்லை, ஒரு குடிக்கிற தண்ணி ஹைஜீனிக்கா இல்லை. அங்கங்க கொண்டு ஒரு டேங்க்ல ஊற்றி வச்சுட்டு போயிடுறாங்க, பிளாக் கலர் டேங்க்ல. ஒரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்கள் அங்க தரதில்லை. அதே மாதிரி ஒரு முறையான பார்க்கிங் வசதி இல்லை. திருநங்கைகளும் பொதுமக்களும் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டுற இடத்துல அந்த கூட்டத்திற்கு ஏத்த மாதிரியான ஒரு போலீஸ் பாதுகாப்பு இல்லை. நிறைய கிரைசஸ் அதுக்குள்ளேயே நடக்குது, வன்முறைகள். இதெல்லாமே ஏனோ தெரியல, மாவட்ட நிர்வாகம் பாத்துக்கிறதாவே தெரியல. அது மட்டும் இல்ல, நாங்க கொடுக்கற தாலியை வச்சு எங்களுக்கு ஏராளமான வசதிகளை செஞ்சு தர முடியும், ஏன் செஞ்சு தரலன்னு தெரியல. இவ்வளவு நாள் தான் நாங்க கேள்வி கேட்கல. கடந்த 2 வருஷமா நாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க தாலியை கொடுக்கறோமே, அந்த தாலியெல்லாம் எங்க போகுதுன்னு கேட்கிறோம். அதுக்கு ஒரு முறையான பதில் இல்லை. அதுக்கு எங்களோட தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பின் சார்பா வருகிற வருஷம் நாங்க ஒரு பொதுநல வழக்கு தொடர போறோம். நாங்க கொடுத்த தாலியோட கணக்கு என்ன, கடந்த 100 வருஷமா அந்த கோவிலுக்குன்னு நாங்க தாலி அறுத்திருக்கிறோம். அந்த தாலிகள் தங்க தாலிகள் தான் நிறைய பேர் கொடுத்துருக்கோம். அந்த தாலிகளோட கவுண்டிங் எவ்வளோ, அது எவ்வளவு வெயிட் இருக்கு, எவ்வளவு நகைகள் அந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்டது இருக்குங்கிறத நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறோம். இப்ப கூட கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஆனா இந்து அறநிலைத்துறை தூங்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. நாங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்து எல்லா கோவில் கோபுரம் வெளியில இருக்கிற அந்த சிலைகள் எல்லாத்துக்குமே நாங்க அதுக்கு வர்ணம் பூசுறதுக்கான செலவு ஒட்டுமொத்தமா 5 லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்துட்டு போனோம். இது என்ன எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. பட் அங்க எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகள் இல்லை. நாங்க வரதே வருஷத்துல 365 நாள், அந்த 3 நாள் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும். மீதி 362 நாள் எங்க வேதனைகளை சுமந்துட்டு தான் இருக்கிறோம். இந்த ஊருக்கு விழுப்புரத்துல கால் வச்சுக்கிற அந்த திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் தான் நாங்க சந்தோஷமா இருக்கோம். எங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு பாக்கியமான நாளா நினைக்கிறோம். ஆனா இந்த பாக்கியமான நாட்கள்ல கூட எங்களுக்கு அந்த 3 நாள் கூட இந்த ஊர்ல ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கல, கோயிலை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்ல, விழுப்புரம் டவுன்ல எங்களுக்கு ஃபுட்டுக்கு நிறைய தட்டுப்பாடு ஆகுது. என்ன மாதிரி தட்டுப்பாடுன்னு பாத்தீங்கன்னா, நைட்ல ஒவ்வொரு நாள் நைட்ல இங்க இருக்கிற ஹோட்டல்காரங்க உரிமையாளங்க ஒரு 100 பேர் 200 பேர் கலவாதான் அவங்க சமைக்கிறாங்க. நாங்க இந்த திருவிழா டைம்ல ஒரு வாரத்துக்கு நிறைய கூட்டம் வந்துடுறோம். அவங்க ஒருவேளை வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களோங்கிற எண்ணத்துல குறைவான பொருளை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. பட் இங்க இருக்கிற நல்ல கொடையுள்ளம் உள்ள அன்பர்கள், பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க, எங்களுக்கு இந்த இரவு நேரங்கள்லயோ அல்லது காலையிலயோ இந்த விழுப்புரம் நகரத்துக்குள்ள இருக்கிறவங்க கொஞ்சம் உணவு, குடி தண்ணீர் இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். இது எங்களோட கோரிக்கை. பட் கவர்மெண்ட் கிட்ட நாங்க நிறைய சொல்லிட்டோம், எங்க கோரிக்கை யாரும் ஏத்துக்கல. அட்லீஸ்ட் இங்க உள்ளூர்ல இருக்கிறவங்களாவது இவ்வளவு திருநங்கைகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்ல குடி தண்ணீர் கொடுப்போம், ஒரு வேளை சாப்பாடு தருவோம், நாமளே போய் முன்ன நின்று கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தா நிச்சயம் சந்தோஷமா ஏத்துக்குவோம். மற்றபடி எங்களோட கம்யூனிட்டி நல்ல பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, நிறைய பேர் சுய தொழில் செய்யறாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா விஷயத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கு. அதாவது 2014 திருச்சி சிவா அவர்கள் ஒரு செப்பரேட் பில் கொண்டு வந்தார். நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் ஒரு தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்தார். அது அனைவராலையும் ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டு அனைவராலும் அந்த மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அது ஏதோ மனமில்லாமல், அது எல்லா வகையிலுமே சாட்டிஸ்ஃபைடு, எல்லாருக்குமே திருப்திகரமான ஒரு பில்லா தான் இருந்தது. ஆனா 2016 பாத்தீங்கன்னா அந்த பிஜேபி அரசு அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அந்த பில்லை நிராகரிச்சுட்டு அவங்க ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க 2016. அது சுத்தமாவே ஒரு மஞ்சமாக்கா பில்லுன்னு நான் சொல்லுவேன். அது அதாவது அவங்க சொல்றது அது அடிப்படை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பில்லுல ஒரு தோற்றம் அப்படின்னா ஒரு திருநங்கையோட தோற்றம் எப்படி இருக்கணும்னா, ஒரு பக்கம் முழுக்கவுமே பெண்ணா இருக்கணுமா, பெண் உறுப்பு இருக்கணுமா, பெண் குறி இருக்கணுமா, எல்லாம் இருக்கணுமா, ஒரு பக்கம் அப்படியே ஆணா இருக்கும். ஒரு மனிதன் அப்படி எப்படி பிறப்பான்? ஒருவேளை அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்க வருஷத்துல ஒரு லட்சத்திலயோ இல்ல கோடியிலயோ ஒரு குழந்தைங்க பிறக்கலாம், ஜீன் குரோமோசோம் குறைபாட்டால. எல்லா திருநங்கை குழந்தைகளும் அப்படிதான் பிறப்பாங்களா? அதுதான் அடையாளம்னு சொன்னாங்க. அது போக பிச்சை எடுத்தல் கிரைம் அப்படிங்கறதையும் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்காக நாங்க 2016 செப்டம்பர் 22 மாநிலம் தழுவிய அளவுல வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட கையில் எடுத்தோம், கவன ஈர்ப்பு அமர்வு எடுத்தோம். கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு 20,000 திருநங்கைகள் அந்த இதுல கருப்பு உடை அணிந்து போராட்டம் பண்ணோம்.
அதை தொடர்ந்து டெல்லி ஜந்தர் மந்தர்லயும் போய் எங்களோட ப்ரொடெஸ்ட்டை இந்திய அளவில் இருக்கிற திருநங்கைகளை ஒருங்கிணைச்சு நம்மளுடைய தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பு அங்க மிகப்பெரிய கவன ஈர்ப்பை எடுத்தோம். அதுக்கப்புறம் பாராளுமன்ற நிலைக்குழுவை சந்திச்சு அவங்ககிட்ட வந்து எங்களோட கோரிக்கைகளை வச்சதுக்கு பிறகு அதுல சிலதெல்லாம் எடுத்தாங்க. அதாவது அந்த ஐடி பேசிக் பிறக்கும் போது ஆண் குழந்தையா பிறக்கிறாங்க, அப்புறம் பெண் தன்மையா மாறுறாங்க, அதை அக்சஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா அந்த மகாபாரதம் சிவபுராணம் அந்த கான்செப்டை எடுத்துட்டு அது ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிச்சை எடுத்தல் குற்றமாகாது அப்படிங்கறதையும் கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் அங்க இருக்கிற நிலவரம். அதுக்கப்புறம் 2016 அந்த திருத்தப்பட்ட மசோதாவை 2019 சட்டமாக்குனாங்க. சட்டமாக்கிட்டு அதுல எந்த ஒரு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு பில் அவ்வளவுதான். பட் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு இல்ல இருந்தது. இப்ப 2024 சில அமெண்ட்மெண்ட் அது கூட இணைச்சிருக்காங்க, சட்டமாக்கி இருக்காங்க. அவசரமா பில்ல ஒரு நாள்ல லோக்சபால வந்து விவாதிச்சு, ஒரு நாளுக்குள்ள ராஜ்யசபாலையும் விவாதிச்சு, ஒரு நாள்ல அதிகபட்சம் 15 நாட்குள்ளேயே ஜனாதிபதி சைன் ஆகி கையெழுத்தாகி அது வந்து சட்டமாக்கப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய வருத்தத்தை தருத்தாரு. அந்த பில்ல அவங்க சட்டமாகிறதுக்கு முன்னால எங்களோட திருநங்கைகளுடைய கருத்துக்களை வந்து அவங்க கேட்டிருக்கணும். அதுல வந்து நிறைய குறைகளும் இருக்கு, நிறைய நிறைகளும் இருக்கு. ஏன்னா கல்வி இடஒதுக்கீடு இதெல்லாம் இல்லாத எந்த ஒரு திட்டமும் திருநங்கைகள் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் தராது. வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு, கல்வியில இடஒதுக்கீடு, அப்புறம் அவங்க சொல்றாங்க எங்களை கொண்டு வந்து எம்பிசியில போடுறாங்க. ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தா பெட்டர். இப்ப நான் ஒரு தலித் திருநங்கைன்னா என்னோட தலித் கேட்டகரியில தலித்தோடைய அந்த இதுல வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த ரிசர்வேஷனுக்குள்ள நான் போய் அந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்துச்சுன்னா சூப்பர். எல்லா திருநங்கைகளுமே படித்த எல்லாருக்குமே அந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் ரொம்ப மிகப்பெரிய விஷயம்.